அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் இந்த வீடியோவில் எந்தெந்த நாட்களில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது, எந்தெந்த நாட்களில் கடன் வாங்கிய கடன் திருப்பி செலுத்தும் போது நமக்கு ஈஸியாக அந்த கடன் அடையும் என்று நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இது போன்ற பயனுள்ள வீடியோவை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நாம் அனைவருமே எப்போதும் பண தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நாம் சம்பாதிக்கிற பணம் போதுமானதாக இல்லை. இதனால் நம் தேவைகளை பூர்த்தி செய்ய மற்றவர்களிடமோ அல்லது வங்கியிடமோ நாம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுவும் தற்போது பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு என்ற ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக இருக்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இது தவிர நண்பர்கள், உறவினர்கள் இவங்கள்ட்டெல்லாம் கடன் வாங்கி சமாளித்து வரக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் தற்போது இருக்கிறது. ஆனால் ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருவர்கிட்ட கடன் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை சில தவறான நாட்களில் செய்தோம் அப்படின்னா அதன் விளைவாக நாம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காது மற்றும் வாங்கிய பணத்தை திருப்ப செலுத்த முடியாமல் நாம் அவதியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் கடன் வாங்கும்போது நீங்கள் அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களா அல்லது ஏற்கனவே கடன் அடிக்கடி நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த நாட்களில் மட்டும் கடன் கண்டிப்பாக வாங்காதீங்க. எந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுக்கவோ அல்லது வாங்கவோ செய்கிறது கூடாது. இந்த கிழமையில் கடன் கொடுத்தால் இந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு குறையும். அதே சமயம் கடன் வாங்கினால் வாங்கிய பணம் எதற்கும் உதவாமல் தண்டமாக செலவழியும். எனவே செவ்வாய்க்கிழமை என்று மறந்தும் கடன் வாங்கிறது கொடுக்கறது செய்யவே கூடாது. அடுத்தது இரண்டாவதாக வியாழக்கிழமையில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ உகந்த நாள் அல்ல. இந்த நாளில் கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப கிடைக்காது. அதே போல் கடன் வாங்கினாலும் அந்த பணத்தை திரும்ப செலுத்த முடியாமல் அவதிப்பட வேண்டிய நேரம் வரும். எனவே வார நாட்கள்லேயே வியாழக்கிழமை மட்டும் கடன் வாங்குறதோ கொடுக்கவோ செய்யாதீங்க. இல்லாவிட்டால் நஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்கடுத்து மூன்றாவதாக சனிக்கிழமையிலையும் கடன் வாங்குறதோ கொடுக்கவோ கூடாது. இல்லாட்ட அதுவும் திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை வரக்கூடும். ஜோதிடத்தின்படி சனிக்கிழமையில் கடன் கொடுத்தா அந்த பணம் திரும்ப வராது. மறுபுறம் கடன் வாங்கினால் அந்த பணத்தை திரும்ப செலுத்தவே முடியாது. எனவே இந்த நாளில் பணத்தை யாரிடமும் வாங்கவோ கொடுக்கவோ செய்யாதீங்க. சரி, எந்த நாளில் பணத்தை கடன் கொடுக்கலாம் மற்றும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு பண தேவை இருந்து கடன் வாங்குவதாக நீங்கள் ஒரு சூழ்நிலைக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம். அதே சமயத்தில் திரும்பி கொடுக்கறதுனாலும் இந்த நாட்களில் செய்கிறது நல்லது. இது நம்ம பண நிலையில், அதாவது நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல் எவ்வளவு நெருங்கிய நபராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் அமாவாசை நாட்களில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. இல்லாவிட்டால் அச்செயலில் வாழ்நாள் முழுவதும் பண பிரச்சனையில் நீங்கள் சிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் அமாவாசை நாட்களில் பண பரிவர்த்தனை என்பது கூடாது. அடுத்தது மாலை வேளையில் சூரியன் மறைந்த பிறகு எந்த காரணம் கொண்டும் வீட்டிலிருந்து மற்றவருக்கு பணத்தை கடனாக கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கடன் இன்னும் அதிகமாவதோடு கையில் பணம் சேரவே சேராது. மாலை வேளையில் பணத்தை மட்டுமின்றி அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்கிறது போல் பால், தயிர், எண்ணெய், உப்பு இது போன்ற பொருட்களையும் மற்றவருக்கு கொடுக்கக்கூடாது. ஆகவே இதுதான் நண்பர்களே, இது போன்ற பயனுள்ள வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இது யாருக்கு உதவிகரமாக இருக்குமோ உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். கடன் அடைகிறதுக்கு முருகனை வழங்கக்கூடிய ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணுங்கள். மிக்க நன்றி.